காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 100. எல்லோரிலும் அம்பிகையை காண இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். குழையைத் தழுவிய கொன்றையம் தார் கமழ் கொங்கை வல்லி, கழையைப் பொருத திருநெடும் தோளும் கருப்பு வில்லும், விழையைப் பொருதிரல் வேரியம் வானமும் வெண்ணகையும், உழையைப் பொருகண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே. இளமையான தளிரையும் கொன்றை மலரையும் இணைத்துத் தொடுத்த மாலையினுடைய மணங் கமழும் நெஞ்சினை உடைய அபிராமி அன்னையின் இளம் மூங்கில் போன்ற பசுமையான தோளும் கரும்பும் வில்லும், ஒருவரை ஒருவர் விரும்பச் செய்யும் மனம் மிகுந்த மலர் அம்புகளும், வெண்ணிறத்தை காட்டக்கூடிய புன்னகையும் மான் போன்ற விழிகளும் என் நெஞ்சில் எப்போதும் தோன்றுகின்றன. அம்பிகையினுடைய அழகான திருமேனியை எப்போதும் தொழுது வணங்கி தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆம், அவளை தொழத் தொழ நாம் பார்க்கின்ற பொருள்கள் யாவிலும் அவளே தோன்றுவாள். நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளும் அவள் அருளால்தான் வருகின்றன என்பதை உணர்வோம். நம் இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் அவளின் அருள் ஆசி இருக்கிறது என்பதை உணர்வோம். எல்லோரிடத்திலும் அம்பிகையை காணும் ஒருவரால் தான் நவராத்திரி பெருவிழாவில் சிறப்பாக செயல்பட முடியும். எனவே அம்பிகையை எல்லோரிடத்திலும் பாருங்கள். ஒவ்வொருவரிடத்திலும் அம்பிகையை பார்க்கும் குணம் மேலெழும்பிவிட்டால் உங்களுக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது என்று பொருள். உங்களுக்குள் சத்துவகுணம் வந்துவிட்டால் நீங்கள் சத்தான மனிதராக மாறிவிடுவீர்கள். ஆம், இதை பகவத்கீதை ஸ்ததப்பிரஜன் என்று பேசும். அவையெல்லாம் நமக்கு புரியாது. இருந்தாலும் எல்லோரும் அம்பிகையினுடைய படைப்பு, இந்த உலகம் முழுமையும் அம்பிகையின் படைப்பு என்பதை நாம் உணர்ந்து கொண்டால், எல்லோரிடத்திலும் அம்பிகையை காணும் பெரும்பேறு நமக்கு வாய்த்துவிட்டால் வேறு என்ன வேண்டும்? தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.